ஸ்ரீவைகுண்டத்தில் பள்ளி மாணவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட பள்ளியில் ஆட்சியர் தலைமையிலான குழுவினர் முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுடலைமணி செல்வன் வழங்க கேட்கலாம். சுடலைமணி செல்வன், முதற்கட்ட விசாரணையை பள்ளியில இருந்தே தொடங்க இருக்காங்க. யார் யாரெல்லாம் முதற்கட்டமா விசாரணைக்கு உட்படுத்த திட்டமிட்டிருக்காங்க? நிச்சயமா பிரியதர்ஷினி, கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஸ்ரீவைகுண்டம் அருகே பள்ளி மாணவன் பேருந்தில் சென்ற போது இறக்கி விடப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் என்பது அரங்கேறியது. இது தமிழகம் மட்டுமல்லாமல் பெரும்பாலான பகுதிகளில் பெரும் பரபரப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது. இதனையடுத்து எஸ்டி தலைமை ஆணையம் தாமாக இந்த வழக்கை விசாரிப்பதற்காக முன்வந்தது. மேலும் வருகின்ற ஏப்ரல் 4ஆம் தேதி இது குறித்து ஏப்ரல் 2ஆம் தேதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ஆகியோர் ஸ்ரீவைகுண்டம் குமர குருபரர் சுவாமிகள் பள்ளிக்கு வருகை தந்தனர். அவர்களுடன் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு தலைவர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களும் வருகை தந்திருந்தனர். தொடர்ந்து இந்த பள்ளியில் உள்ள படிக்கும் மாணவர்கள் மத்தியில் ஒரு சிறு உரையாடல் என்பது நடைபெற்றது. குறிப்பாக இந்த பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஜாதி மரங்கள் குறித்த விழிப்புணர்வு, அதாவது இதுபோல் இந்த சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்பது குறித்து அந்த மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து காவல்துறை சார்பில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாணவர்கள் மத்தியில் பேசுகின்ற சமயத்தில் இதுபோல் குற்ற வழக்குகளில் ஈடுபட்டால் கடுமையான தண்டனைகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் வருகை தந்து பள்ளி மற்றும் பள்ளி வளாக வகுப்பறைகளில் இருந்த ஜாதி மதங்களான ஜாதி அடையாளங்கள் கொண்ட எழுத்துக்களை அதிரடியாக அகற்றுவதற்கான பணிகளை செய்தார். இதற்காக உடனடியாக அங்கிருந்து பெயில் டப்பா கொண்டு வரப்பட்டு அங்கிருந்த மாணவர்கள் மத்தியிலே மாணவர்கள் வைத்து அந்த சாதியான அடையாளங்கள் உடனடியாக அகற்றும் பணி என்பது தொடர்ந்து தற்போது வரை இந்த பணிகள் என்பது நடந்து வருகிறது. எங்கெல்லாம் இந்த சாதி குறித்த அடையாளங்கள் உள்ளதோ அந்த அனைத்தையும் அகற்றுவதற்கான அதிரடி நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் பேசுகையில் தொடர்ந்து இதுபோல் சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், அதைத் தொடர்ந்து இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் முழுமையாக கண்காணித்து இதுபோல் சாதி அடையாளங்கள் இருந்தால் உடனடியாக அகற்றுவதற்கான பணிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். பிரியதர்ஷினி, குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் ஆட்சியர் தலைமையில் எடுக்கப்பட்டு வருது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுடலைமணி செல்வன்.